யோ எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா கூப்பிடியா அந்த ஆள? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ. எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன? நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டா? அடடா, போட்டோல உணர்ச்சியை அள்ளி கொட்டி இருக்காயா. என் தாயின் மறு உருவங்களே. எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன் எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா இல்ல உன் கர்ணமனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீசன்ஸா பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்தியோகம் கூட கிடைக்காம ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல வேண்டாயா. நான் வயிறுன்னு சொன்னா அது கண்டிப்பா அணந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார்? நீ வேலைக்கு வேணா, கெட் அவுட். ஐ தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு லெட்டர் போட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்தா, நான் வந்து டாக்ஸி வெளியே தான் இருக்கு. சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுனேன்னு பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ என்ட்ரி பண்ணாலும் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அத கண்ணுக்கால் மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இன்னத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்குதான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி. பின்ன யாரு குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி. ஆ, நான் பார்க்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். ஆ. தம்பி, என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா, ஏன்? இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும், நான் இனி உயிர் வாழப் போவதில்லை. சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி. உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே ட்ராக், கூவநதி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம். காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணியோட தூக்கிட்டு வந்துட்டார். வேணா வாசலை படுக்க வச்சுக்கோ. நீங்க வாங்க. பாட்டி, ஒரே பனியா இருக்குது. பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, பையில பணம் இருந்தா 2-3 கொடு. எதுக்குடா? இல்ல, வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க. அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனும் இழுத்து போத்துடா மகனே நானா. இந்தா வருதுடா வருது. சூடு இல்ல. இந்த என் ராஜா இல்ல, கொஞ்சம் குடிப்பா. குடி 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 குடி. டேய் சாமி, நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கேன்டா, நீ வேற என்ன சோதிக்காத. டேய், இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்க்கலாமாடா? தம்பி, என் குழந்தைய கொடுத்துருங்க தம்பி. நல்ல வேலை, நீங்க எதுவும் பண்ணிக்கலையே. பண்ணிக்கலாம் தான் போனங்க. போற வழியில ஒரு டீ கடைக்காரர் என்ன தடுத்து நிறுத்தி அவர் கடையிலே ஒரு வேலை போட்டு தரேன்னாரு. வெரி குட். டேய், பாத்தியாடா, உங்க அம்மாக்கு ஒரு டீ கடைக்காரன் மூலமா வாழ்க்கை கிடைச்சிருக்கு.
இல்ல இல்ல சாரி, ஒரு டீ கடைக்காரன் மூலமா வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டவா, என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போற? வெங்கட் போஸ்ட். வீட்ல யாரும் இல்லைங்களா? ஐயோ சார், இது எனக்கு வந்தது இல்ல, வேற யாருக்காவது வந்திருக்கும். டோர் நம்பர்லாம் கரெக்டா இருந்துச்சா? அது கரெக்ட்டுங்க. ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு எவன் சார் அனுப்ப போறான்? இந்தாங்க புடிங்க. அம்மா, வெங்கட், லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்கு. என் பேருக்கா? நீங்களே படிங்க. பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓகவென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படிக்கு மகாராஜா ஏகாம்பர ஈஸ்வரர், நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கட், பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி. ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா, அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா, நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குக், நாயர். வணக்கம் சார். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது. எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாளா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? ஆஹா, இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயே தான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே? சரியான. ஓகே, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. 1 மினிட். நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம்? ஆள் வளர்ந்தா மட்டும் ஒரு அறிவு வளர வேண்டாம்? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு அடிக்கிற, கிள்ற. இது என்னது? கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட 4 ஆம்பளை நிக்கிற இடத்துல நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லி இருந்தா பரவாயில்ல. நாங்க ஆம்பளை கீழே நின்றுக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது, புடவை கீழே இறக்கி விட வேண்டாம். இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கிய, உங்கள்கிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா? இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச படம் இது ஒண்ணுதான். என்னது? உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு.
அந்த ஆள் மட்டும் பல துணி போட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல. ஐயோ, சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்க எல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா இரு. எங்க போற? வந்து சொல்றேன். ஐயோ, இந்த பாரு, உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு 150 ரூபா, 2 புடவை வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 300 ரூபா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. இந்தாயா. என்னாச்சு? ஏதோ மனிதாபிமானத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற? ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மடி கனமா இருக்க வேண்டாம்? நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி. ஏன் நிலம் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போல இருக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னான். ப்ளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ. ஒண்ணுக்கு மட்டும் 150 ரூபா கொடுத்துரு. இது பாரு, கொடுத்த ரெண்டுத்தையும் ஃப்ரீயா கொடு, இல்லைன்னா ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன். என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபா கொடுக்கணுங்கிறது இல்ல. மாசம் 50ன்னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 months. சரி, பரவாயில்ல. மாசம் 10 ரூபான்னு சொல்லி 15 மாசத்துக்கு திருப்பி கொடுக்குறியா? 15 months. இந்தா. எந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். போ, போய் சிங்க அடிச்சிட்டு வா. அரண்மனை எல்லாம் சுத்திக்காம. Thanks. ஆரம்பமே காந்தி கணக்கா